வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி 2026 ஃபார்மசிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் வந்து ரெகுலராக ஃபார்மசிஸ்ட் வீடியோ வந்து போட்டு வரோம். நாட் ஓன்லி ஃபார் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போட்டு வரோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதில் வந்து எஸ்எஸ்சி ஃபர்ஸ்ட் 14 இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட் ஹாஸ்பிட்டல், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எஜுகேஷன் சென்டராக இருக்கட்டும், அண்ட் தென் மிலிட்ரி கம்பைன் ஹாஸ்பிட்டலாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இருக்க பேராமெடிக்ஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து எடுத்து போடுவாங்க. அதில் வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு இந்த வாட்டி வந்து ஒரு 160+ வேகன்சிஸ் வந்து வந்திருக்கு. அதில் வந்து சதர்ன் ரீஜனுக்கு எவ்வளோ அப்படின்ட்டு அட் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே. இந்த பிடிஎஃப் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா 13ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 இதோட ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆன டேட்டு. இதோட அப்ளிகேஷன் டேட் எப்போ முடியுது பார்த்தீங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி, அதாவது நம்ம எலெக்ஷன் டேட்டு ரிசல்ட் அன்றைக்கி. ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண பாருங்கள். இதோட அப்ளிகேஷன் வீடியோ வந்து நான் ப்ரியராக வந்து சொல்லிடுறேன், தனி வீடியோவை தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் எப்படி அப்ளை பண்ண மட்டும் போட்டுட்டு இதோட அப்ளிகேஷன் வீடியோ வந்து நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து டீட்டெயில் பற்றி சொல்கிறேன். இதோட ஃபுல் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட், இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி ஆகணும். அதாவது 4ஆம் தேதியோட அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுறது எல்லாம் முடியுது. பேமெண்ட் பெண்டிங் எதுனா இருந்ததுன்னா 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இதுக்கான கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட பேரோ, உங்களோட அட்ரஸோ, உங்களோட சர்டிஃபிகேட் நம்பரோ நீங்கள் வந்து தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கான ஃபைன் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க கரெக்ஷன் விண்டோக்கு. அது எவ்வளோன்ட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு, இது வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டென்டேட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அது டென்டேட்டிவ்னா மேபி நடக்கலாம், இல்லை நடக்காமலேயும் இருக்கலாம், போஸ்ட்பாண்ட் ஆகியும் போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எனி டவுட்ஸ் ஆர் எனி குவாரிஸ் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலரில் ஹெல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை காப்பி பண்ணி நீங்கள் வந்து கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் தென் எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிடிஎஃப் காட்டும். அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் போகலாம். இல்லைனா வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் போடுறேன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. இதுதான் வந்து அப்ளிகேஷனான லிங்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலே ஒன்று சொல்லியிருக்காங்க பாரு, கேண்டிடேட்ஸ் ஹூ விஷ் டு அப்ளை ஃபார் மோர் தென் ஒன் போஸ்ட் ஷுட் அப்ளை செப்பரேட்லி. அதாவது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் காஸ்ட்டை காட்டி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதாவது டெல்லியில் ஒரு ஃபார்மசிஸ்ட்டும் சென்னையில் ஒரு ஃபார்மசிஸ்ட்டும் அப்ளை பண்ணுறீங்கன்னா ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் இது ஃபில் பண்ணி தனித்தனியாக காஸ்ட், அதாவது இதுக்கு ஒரு 100 ரூபா அதுக்கு ஒரு 100 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம் வந்து ஒரே எக்ஸாம் தான் நடக்கும். அது வந்து நான் லாஸ்ட்டாக வந்து காட்டுறேன் உங்களுக்கு. அது நான் பிடிஎஃபோட காட்டினா தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் தென் வந்து கன்செஷன், அதாவது எக்ஸாம் ஃபீஸ் யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லை அப்படின்னு வந்து அதையும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபீஸ் கன்செஷன் வந்து இருக்குது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் மட்டும் வந்து ஃபீஸ் கிடையாது, அவங்களுக்கு வந்து ₹0 நீங்கள் வந்து காசு கட்டாமலே வந்து நீங்கள் எக்ஸாம் அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ. அண்ட் தென் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நீங்களும் வந்து காசு கட்டி தான் வந்து எழுதணும். இதிலே வந்து நான் கிரிமி லேயர்னு இருக்குது, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து சில சலுகைகள் வந்து இருக்குது. கிரிமி லேயருக்கு வந்து எந்த சலுகையும் இல்லை. நெக்ஸ்ட்டு பிளைண்ட்னஸ், டெஃப்பு அண்ட் தென் டிசபிலிட்டி, அவங்கவுங்களாம் வந்து எந்த கேட்டகரியில் வருவாங்க, விஹெச், ஹெச்ஹெச், ஓஹெச். ஏன் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்லாஸ்ட் அந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸில் வந்து இந்த ஷார்ட் ஃபார்மில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்சர்வேஷன் வந்து நம்ம தான் வந்து இதில் பார்த்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கான எலிஜிபிலிட்டி, நீங்கள் வந்து காமனாக இது இருக்க எலிஜிபிலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியாவோட குடிமகனாக இருக்கணும், இல்லை நேபாளோட குடிமகனாக இருக்கலாம், இல்லை பூட்டானோட குடிமகனாக இருக்கலாம், அண்ட் தென் டிபெட்டியன் ரெஃப்யூஜியாக இருக்கலாம். அது வந்து பிஃபோர் 1962 இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு கீழே இருக்கலாம் நமக்கு தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட். ப்ரோ எனக்கு வந்து கரெக்டாக இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு மட்டும்தான் வந்து எலிஜிபிள் சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து 2001 1ஆம் மாதம் 2ஆம் தேதிக்குள்ளே அதுக்கப்புறம் பிறந்துடணும். அதாவது January 2, 2001 அதுக்கப்புறம் பிறந்த கேண்டிடேட் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். அதுக்கு முன்னாடி பிறந்த கேண்டிடேட் வந்து நாட் எலிஜிபிள். அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஏஜ் லிமிட்டுக்கும் 27க்கு 28க்கு 30க்கு அப்படின்னு வந்து மாறும். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துச்சிங்க, இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன். யாருக்கெல்லாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC/STக்கு 5 வருஷம், OBCக்கு 3 வருஷம், அண்ட் தென் PWDக்கு 10 வருஷம், அண்ட் தென் PWDA OBCக்கு வந்து 13 வருஷம், அண்ட் தென் PWDA SC/STக்கு வந்து 15 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து மிலிட்ரியில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களெலாம் வந்து 3 வருஷம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். இது வந்து எப்படி வந்து கேல்குலேட் வந்து நாங்கள் வந்து ஒத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 10th 12th அண்ட் தென் பர்த் சர்டிஃபிகேட் வந்து என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அது மட்டும்தான் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னேன். ஆல்ரெடி ஒரு லிங்க் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலர் ஃபஸ்ட் ஹைலைட்டு, அதிலே வந்து இங்கேயும் கொடுத்துருக்க பாருங்கள், http://ssc.government.in. இதான் வந்து அஃபிஷியல் லிங்க்கு. இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸில் போட்டு நீங்கள் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அண்ட் தென் இதில் வந்து முக்கியமான ஒரு இது இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது நீங்கள் முறையாக நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லாகின் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் ஆதார் அத்தன்டிகேஷன் கொடுக்கணும். இதில் வந்து ஆதார் அத்தன்டிகேஷன் வந்து நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் வந்து உங்களோட பயோமெட்ரிக்கு, உங்களோட அப்புறம் உங்களோட ஆதார் அத்தன்டிகேஷன் அந்த டைமில் வந்து டினைடு கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த டைமில் டினைடு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களால் வந்து அத்தன்டிகேஷன் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்டர்னல் கேண்டிடேட்டும் வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டரும் வந்து, அதாவது அந்த சென்டரில் இருக்கவங்கள உங்களை ஆதாரை அத்தன்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அத்தன்டிகேஷன் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் போதே நீங்கள் வந்து எஸ் கொடுத்து வந்து பண்ணுங்கள். ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. அட் த டைம் ஆஃப் எக்ஸாம் வந்து அவங்க வந்து நீங்கள் போய்ட்டு அத்தன்டிகேஷன் வந்து எஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து உங்களை சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதில் வந்து கான்ஷியஸாக இருங்க. அதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை வந்து கைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். அதாவது SC/STக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. OBC அண்ட் தென் EWS அண்ட் தென் ஜென்ரல் கேட்டகரி இந்த 3 பேருக்கு மட்டும்தான் வந்து ஃபீஸ் வாங்குறாங்க. அதுவும் 100 ரூபா மட்டும்தான். ஒரு போஸ்ட்டுக்கு 100 ரூபா. 10 போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10 போஸ்ட்டுக்குமே 100 ரூபா வந்து கட்டணும். அதாவது 1000 வந்து கட்டணும். இதிலே வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஃப்ரீ, டோட்டலி ஃப்ரீ. நீங்கள் எத்தனை போஸ்ட்டுக்கு வேணால் அப்ளை பண்ணலாம், எத்தனை எக்ஸாம் வேணால் இதில் வந்து எழுதலாம். ஸோ கேர்ள்ஸ் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிட்டாதீங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பேமெண்ட்டும் ஆன்லைன் மூலிமா தான். ஸோ உங்களுக்கு வந்து வேறு வழியே இல்லை. ஒன்ஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்டே ஆகாது. அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பி கான்ஷியஸ். நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து எப்பப்பெல்லாம் வந்து மிஸ்டேக் ஆகுதோ அதுக்கான கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிற டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ இருக்கும். இதிலே வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னா 200 ரூபா வந்து பெனால்ட்டி மாரி நீங்கள் வந்து கட்டுறதா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா ஃபார் மேக்கிங் கரெக்ஷன் அண்ட் ரீசப்மிட்டிங் த மாடிஃபைட் கரெக்டட் அப்ளிகேஷன் ஃபார் த செகண்ட் டைம். ஒரு வாட்டி கரெக்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு 200 ரூபா, செகண்ட் டைம் கரெக்ஷன் பண்ணி போடுறதுக்கு வந்து 500 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து எல்லாருக்குமே காமன் சிலபஸ். டாபிக்ஸ் மட்டும்தான் மாறும். அண்ட் தென் அதுக்கான அதோட ஹார்ட்னஸ் மட்டும்தான் மாறும். இதில் வந்து 4 டாபிக் தான். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் தென் ஆப்டிடியூட், இங்கிலீஷ். எல்லாமே வந்து 25 கொஷின் தான், 50 மார்க்கு. மொத்தம் வந்து 1 hour தான் உங்களுக்கு டைமு. அண்ட் தென் அந்த ஸ்க்ரைபுக்கு மட்டும் 1.5 hour வந்து டைமிங் தராங்க. இதிலே வந்து ஷிஃப்ட் வைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு கொஷினுக்கு ½ மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கு. ஸோ பி கான்ஷியஸ். அண்ட் தென் எக்ஸாம் வந்து என்ன லாங்குவேஜில் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஹிந்தியில் இருக்கும், இல்லை இங்கிலீஷில் இருக்கும், 2 இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 10th லெவல் சிலபஸ்.
10th லெவலில் வந்து ஜென்ரல் அலையன்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி, அதாவது 12th லெவல் சிலபஸ். இந்த டிஃபார்ம் அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து 12th லெவலில் தான் வரும். ஸோ மோஸ்ட்லி ஃபார்மசிஸ்ட்டுக்கு இதில் தான் வரும். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து 12th தான் வரும். இது வந்து டிகிரியில் வரும், கிராஜுவேட் லெவல். ஒன்லி பிஃபார்ம் ஆர் எம்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுக்கெலாம் வந்து இந்த இது தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபார்மசி சிலபஸ்லாம் வராது. ஒன்லி இந்த 4 டாப்பிக்லேருந்து தான் வரும், 4 சப்ஜெக்ட்லேருந்து தான் வரும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் தான் படித்தாகணும். அதில் தான் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும். இதிலே வந்து வேலிட் ஐடென்டி கார்டு, அதாவது என்னென்னா நீ எக்ஸாம் எழுத போகும்போது இந்த ஐடி கார்டெலாம் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஐடி கார்டு இஷ்யூட் பை ஸ்கூலு, இதுவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு அட் த டைம் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் என்னென்னலாம் கண்டிப்பாக வச்சுருக்கணும் பார்த்தீங்கன்னா 10th 12th எஜுகேஷன் பிஃபார்மு, அண்ட் தென் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணது, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அப்புறமா டிசபிலிட்டி இருந்தால் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், இந்தமாதிரி ரிலேவெண்ட் டாக்குமெண்ட் எல்லாமே கண்டிப்பாக எடுத்து போகணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்களா, அதோட அட்மிஷன் காப்பி, அதுக்கப்புறம் உங்களோட ஹால் டிக்கெட், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட பாஸ் பர்சன்டேஜ், அதாவது யூஆர் கேட்டகரி இருந்தால் 30 மார்க், 30% வந்து பாஸ் மார்க்கு. ஓபிசியாக இருந்தால் 25%, அண்ட் தென் இடபிள்யூஎஸ் இருந்தால் 25%, அண்ட் தென் அதர் கேட்டகரி இருந்தால் 20%. இது ஏன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஒரு 10 போஸ்ட்டு இருக்குது, அதில் வந்து 10 கேண்டிடேட் வந்து மட்டும்தான் வந்து போட்டியிடுறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் பாஸ் மார்க்கோ எல்லோரும் வந்து எடுத்துருவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து செலக்ட் கூட பண்ண மாட்டாங்க 10 பேர் எழுதியிருந்தாலும். ஸோ ஜஸ்ட்டு பாஸ் ஆகிற மாதிரியை வச்சு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதோட ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்கோர் ஹை படுத்தலாம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்னு அதையும் வந்து கொடுத்துருக்கேன். இன்கேஸ் ஒரு போஸ்ட்டுனா 30 கேண்டிடேட் வந்து எடுப்பாங்க. அப் டு 5 வேக்கன்சிஸ், அதாவது 1லேருந்து 5 வேக்கன்சி இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரு போஸ்ட்டுக்கு 30 பேர் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ 5 போஸ்ட்டுனா 150 பேர் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த ரேஷியோ ஆஃப் 1:15. இது வந்து எப்போ பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 வேக்கன்சிஸ், அதாவது 5லேருந்து அதுக்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் இருந்தால் 15 பேர் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இன்கேஸ் ஒருத்தர் ரிஜெக்ட் ஆனாலும் இன்னொருத்தர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து ப்ராப்பராக வச்சுருக்கணும். அண்ட் தென் அந்த ஸ்க்ரைப் சர்டிஃபிகேட்லாம் வந்து ப்ராப்பராக வச்சுருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. டாக்குமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து எப்பப்பெல்லாம் வந்து உங்களோட டாக்குமெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கம்ப்ளீட்டாக இருந்தால், சிக்னேச்சர் இல்லைனா, பேமெண்ட் பண்ணலன்னா, அப்புறம் ஓவர் ஏஜ்டாக இருந்தால், நான் அப்லோடிங் த செல்ஃப் அட்டஸ்டட் லீகல் காப்பீஸ், அதெல்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயின் டாபிக் போய்டும். ஃபார்மசிஸ்ட் எந்தெந்த ரீஜன்லாம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து எம்பிஆர் இது வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க. இதில் வந்து டைரக்ட் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ், இதுக்கு வந்து மொத்தம் எத்தனை போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 போஸ்ட்டு. இதில் வந்து பே லெவலில் வந்து 5, ஏஜ் லிமிட் வந்து 21லேருந்து 28 இதுதான் வந்து ஏஜ் லிமிட்டு. அண்ட் தென் இதுக்கு வந்து டிப்ளமோ வந்து செலக்டட், பிஃபார்மும் வந்து செலக்டட். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி லெவலில் தான் வந்து சிலபஸ் வந்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மசிஸ்ட் அலோபதி, இது வந்து இதுவும் அந்த மத்திய பிரதேஷ் ரீஜனில் தான் வரும். சென்ட்ரல் சிஜிஎஸ்எஸ் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம சேனல் வந்து போட்டிருப்போம். சிஜிஎஸ்எஸ் வந்து பல்க் ரெக்யர்மெண்ட் வரப்போகுது. ஸோ எல்லோரும் வந்து நீங்கள் வந்து கான்சியஸாக வந்து படிக்கணும், நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ சொன்ன மாதிரி சிஜிஎஸ்எஸ்லேருந்து வந்துருச்சு. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 27 வந்து ஏஜ் லிமிட்டு. பே லெவல் வந்து 5, கிராஜுவேஷன் வந்து அபோவ், அதாவது எக்ஸாமோட பேர்டன் வந்து கிராஜுவேஷன் லெவலில் தான் வந்து செட் பண்ணுவாங்க. டோட்டல் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 68. இதில் வந்து கேட்டகரி வைஸ் வந்து பெரியுது. ஸோ உங்கள் கேட்டகரியில் வந்து எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் இன்னொரு வேக்கன்சிஸ், அதே எம்பி ஆயுர்வேதிக். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அலோபதிக், இது வந்து ஆயுர்வேதிக். அதே சிஜிஎஸ்எஸில் தான்
இது வந்து மொத்தம் 38 வேகன்சி. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 வரைந்து இருக்குது. பே லெவல் வந்து 5, ஹையர் செகண்டரிஸ் லெவலில் தான் வந்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹோமியோபதி, இதுக்கு வந்து 10 வேகன்சி. இதுக்கும் வந்து எம்பி ரீஜனில் தான் வருது. ஃபுல்லாகவே பார்த்தீங்களா எம்பி ரீஜன்லேயே வந்து மோர் தென் ஒரு 100 வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. அது வந்து ரொம்ப கொடுமை. என்னன்னு நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். எம்பி ஜூனியர் ஃபார்மசிஸ்ட் RLTRI, இதுவும் வந்து ஒன்லி ஒரே ஒரு போஸ்ட்டு தான். ஸோ வந்து டூ பேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் கம் கிளர்க், இதுக்கும் வந்து டிப்ளமோ எலிஜிபிள். மொத்தம் 3 வேகன்சிஸ் தான். நெக்ஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் ரீஜன். நார்த் ஈஸ்ட் ரீஜன்னா மோஸ்ட்லி இந்த ராஜஸ்தான் அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நார்த் ஈஸ்ட் ரீஜனில் வரும். ஸோ அங்கே வந்து மொத்தம் 3 வேகன்சி. அதே பே லெவல் 5, 21லேருந்து 28 வந்து ஏஜ் லிமிட்டு. 12th படிச்சிருந்தா 12th லெவலில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இதுக்கு வந்து டிப்ளமோ வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு சதர்ன் ரீஜன். சதர்ன் ரீஜனுக்கு ஒரு பேட் நியூஸ் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, சதர்ன் ரீஜனுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான். கவர்மெண்ட் மெடிக்கல் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட், டைரக்டரேட் ஜென்ரல், இதில் வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் தான். பே லெவல் 5, 12th லெவல் எக்ஸாமினேஷன். 21 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட் கம் கிளர்க் வெஸ்டர்ன் ரீஜன், இதுக்கு வந்து 7 வேகன்சி. நெக்ஸ்ட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3000 வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. இதில் இவ்வளோ தானா ஃபார்மசிஸ்ட் வேகன்சி, பிஃபார்முக்கு இவ்வளோ தானா, எம்ஃபார்முக்கு இவ்வளோ தானா, டிப்ளமோக்கு இவ்வளோ தானா அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க. இது மட்டும் இல்லை, இதோட இன்னும் இது ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட பிடிஎஃப் இது வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ காட்டுறேன். இந்த போஸ்ட் வந்து ஃபார்மசிஸ்ட்னே இருக்காது, சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் டாக்ஸிகாலஜின்னு இருக்கும். இதுக்கான எலிஜிபிலிட்டி பாருங்கள். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இன் கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி ஆர் ஃபார்மகாலஜி, எம்ஃபார்ம் வந்து எலிஜிபிள். பே லெவல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து கொடுக்குறாங்க. என்ன பே லெவல் பார்த்தீங்கன்னா 35,000லேருந்து 1,12,400 ரூபா. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 30. நான் கெசட் குரூப் பியில் வந்து வரீங்க. டேக் ஹோமே பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் 70,000லேருந்து 80,000 கண்டிப்பாக சாலிடாக வரும். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் வந்து நிறைய உள்ளே ஒளிஞ்சிருக்கு. ஸோ அதோட ஒரு அந்த கோட் வேர்டும் போட்டு எல்லாத்தையும் வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆஸ் soon as பாசிபிள் அதோட ஃபுல் வீடியோ, அதாவது ஃபார்மசிஸ்ட்டுக்கு என்னென்ன நூக்கன் கார்னர்லாம் வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு ஃபுல் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இதுக்கான போஸ்ட் வந்து ஒரே ஒரு போஸ்ட்டு தான் யூஆரில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து இப்படி தான் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும். இது வந்து பார்த்துக்குங்க. எல்லாம் பாருங்கள், இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து மே மாதம் 4ஆம் தேதி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு 100 ருபீஸ் தான். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி டவுட்ஸ் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.